ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களோடு இணைவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த கரங்களினாலே எங்களை இணைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை எங்களிலும் முழுமைப்படுத்தக்கூடியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவனில் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பேஷண்ட் இன் டெஸ்டிங், உபத்திரவங்கள் பாடுகளில் பொறுமை என்பதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் முதல் அடையாளம் என்று நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நாம் 4ஆம் வசனத்தில் ஒரு கருத்தை கவனித்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாகிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எதற்கு உபத்திரவம் என்றால், இந்த உபத்திரவங்கள் தான் நமது வாழ்க்கையில ஒரு பொறுமையை கொண்டு வருகிறது. அந்த பொறுமை தான் நமக்கு பூரணத்தை கொண்டு வருகிறது. அந்த உபத்திரவங்கள் நமது வாழ்க்கையிலே பொறுமையை கொண்டு வருகிறது. அந்த பொறுமை தான் நம்மை பூரணத்துக்கு நேராக அழைத்து கொண்டு செல்லுகிறது. ஆகவே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்லது ஒரு ஆவிக்குரிய பூரணத்தின் தன்மையின் முதலாவது பகுதி பாடுகள் அல்லது நாம் சந்திக்கின்ற உபத்திரவங்கள். அந்த உபத்திரவங்களுக்கு அடுத்தது, இந்த உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் நம்மை பொறுமை உள்ளவர்களாக மாற்றுகிறார். இந்த பொறுமை தான் நம்மை பூர்ணமடைய உதவி செய்கிறது. இந்த 4ஆம் வசனத்துல 3 வித பூரணத்தினுடைய 3 தன்மைகளை சுட்டி காட்டுகிறார். ஒன்று குறைவற்றது. அந்த பெர்ஃபெக்ஷன்ல, அந்த பரிபூர்ணத்துல முதலாவது தன்மை என்னவென்றால், இது குறைவற்றது. குறைவற்றது என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு இருப்பது போதும். I shall not want. சங்கீதம் 23:1 கவனிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் எனக்கு இருக்கிறது போதும். அவரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, அதே எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் அந்த மேய்ப்பன் என்னுடைய எல்லாவற்றையும் குறையில்லாமல் பார்த்துக் கொள்வார். எங்கே தண்ணீர் இருக்கிறது, எங்கே புல் இருக்கிறது, எங்கே இடைப்பார்கின்ற இடம் இருக்குது, இவைகளெல்லாம் அறிந்த ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கிறபடியினால அந்த பூர்ணத்தின் முதல் நிலை இது வேண்டும் அது வேண்டும் சொல்லி அந்த உள்ளம் அவசரத்தில் ஓடுகின்ற அந்த நிலை மாறி ஒரு குறையற்ற நிலை வந்துவிடும். மனம் ஒரு நன்றாக சாப்பிட்டு நன்றாக தண்ணீர் குடித்து அப்படியே அமைதியாக இருக்கின்ற, சங்கீதம் 23:2 வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையிலே கொண்டு போய் விடுகிறார். ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, he makes me lie down on green pastures. அந்த பசுமையான புல்வெளிகளில கர்த்தர் என்னை படுக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆடு திருப்தி அடைஞ்சிச்சு, அதுக்கு குறை இல்லை. I shall not want. அதுதான் அந்த பரிபூர்ணத்தின் முதலாவது நிலை. இரண்டாவது, அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் பூர்ணராக. அந்த பூர்ணர் என்பதற்கு என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை பூமியில வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய வேலையை செய்வதற்கு அழைத்திருக்கிறாரோ, அதை நிறைவு செய்வதற்கு அல்லது அதை சரியாக செய்வதற்கு வேண்டிய தகுதியை கொடுப்பதுதான் அந்த பூரணம். அது fit for the task he was sent into the world to do. பூமியிலே
அல்லது சபையிலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனால் நியமிக்கப்பட்டோமோ முன்குறிக்கப்பட்டோமோ அதற்கு தேவையான அந்த தகுதியோடு இருப்பதுதான் பூரணம். உதாரணமாக கொலோசியர் 1 28 நாம் அதை கவனித்தோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் அனுப்பின நோக்கம் அதுதான். எந்த மனுஷனையும் அந்த திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை திரும்ப எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும். அப்படின்னா எதற்காக தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய சபையின் மூலமாக தம்மை ஏன் அனுப்பினார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் செய்யறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதுதான் அந்த பூரணம். மூன்றாவதாக அதிலே நிறைவு என்ற ஒரு வார்த்தையை வாசிப்போம். யாக்கோபு 1 நாம் குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்கள், அதாவது கம்ப்ளீட் இன் எவ்ரி பார்ட், ஆவி ஆத்துமா சரீரம், இந்த மூன்றிலும் நீங்கள் நானும் அந்த முழுமை அடைகின்ற அல்லது சரியான அளவுக்கு வளர்கின்ற அந்த வளர்ச்சி. பிலிப்பியர் 4:18 அதை சுட்டி காட்டுகிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கைகளில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஐ எம் கம்ப்ளீட். பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், நான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு ஐ எம் கம்ப்ளீட். அப்படின்னா இந்த மூன்றும் வருவதுதான் பெர்ஃபெக்ஷன். இந்த பெர்ஃபெக்ஷனுடைய அந்த ஆவிக்குரிய கிருபைகளை கொடுக்கிறார். இந்த பூர்ணம் என்பது பொதுவாக மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், உலகத்துக்கு கிடைக்கிற, உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நன்மைகளை குறித்து தான் பொதுவாக சிந்திக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சுட்டி காட்டுகின்ற மிக அவசியமான ஒன்று இந்த பரிபூரணம், அதாவது குறையற்ற பூரணமான நிறைவுள்ள வாழ்க்கைக்கு உலக பொருள்களால் இது திருப்தி அடையாது. இந்த பெர்ஃபெக்ஷன் அதுல வராது. ஏனென்றால் சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடு உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடும் போது கொஞ்சம் போதும் தோன்றும், ஆனா கொஞ்சம் மறுபடியும் திருப்பி தேவைப்படும். கிடைக்கும் போது ஓரளவுக்கு வர நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை தேடும் அல்லது அதை சிந்திக்க தோன்றும். பணமாக இருக்கட்டும், உலகத்தில் கொடுக்கிற வசதிகள், கிடைக்கிற வசதிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைப்பது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் திருப்தி. அதற்கு பின்பு ஒரு கலை நிகழ்ச்சி இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்டான இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கின்ற கொஞ்ச நேரம் தங்களை மறந்து சந்தோஷமா இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே மறுபடியும் பழைய கவலைகள், இந்த பழைய தேவைகள் மறுபடியும் அதான் வந்து நிற்கும். எந்த ஒரு உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு எல்லைக்கு தாண்டி அது வராது. அதனால கர்த்தர் நம்மை குறைவற்றவர்களாக பூர்ணராக நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய அந்த கிருபைகள், ஸ்பிரிச்சுவல் கிரேசஸ், இதுதான் உங்களையும் என்னையும் பூரணப்படுத்தும். இதற்குத்தான் அந்த உபத்திரவங்கள். அந்த உபத்திரவங்கள் பொறுமையை கொடுத்து, பொறுமை நமக்கு இதை ஏன் அந்த பூரணத்தை ஏன் கொடுக்கிறது என்றால், இது கொடுக்கின்ற அந்த பூரணம் இது வந்த பிறகு அதுக்கு மேல வேற ஒன்றையும் தேடாது. இதுதான் ஒருவரை மிக மிக கவனமான ஒன்று. குறைவற்றவனாக மாற்றுவது உலக பொருளால், உலகத்தில் கிடைக்கின்ற எந்த இன்பங்களாலும் அது முடியாது. ஒருவரை உலகத்தில் கிடைக்கின்ற எந்த ஆசீர்வாதங்களும் பூரணப்படுத்தாது. அல்லது உலகத்தினுடைய பொருளால் ஒருவரை எந்த விதத்தில் நிறைவுள்ளவனாய் மாற்ற முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கேட்கும். வேறு சுட்டி காட்டுகிறது, அட்டைக்கு 2 கை உண்டாம். அட்டைக்கு 2 கைகள். நீதிமொழிகள்
30ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வேற சுட்டி காட்டுகிறது. 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:15. தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. அட்டைக்கு 2 கைகள் இருக்குதான், 2 குமாரத்தியும் போட்டிருக்கு. தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. அது என்ன செய்யாது? திருப்தி அடையாது. ஒரு அட்டை ஒரு மிருகத்தின் மேல் அல்லது ஒரு மேல் ஒட்டி கொண்டால் அது கொஞ்சம் ரத்தத்தை உறிந்து விட்டு உடனே விட்டு விடாது, தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும், ஒட்டி கொண்டேதான் இருக்கும். அதே போல இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை வந்து இயேசு மேல் ஒட்டி கொள்ள விரும்புகிறார்கள். எதற்கு? தா தா. திருப்தி அடையாது. திருப்தி அடையாத ஒரு அட்டையை போலதான் இன்றைக்கு அநேகர் உலக நன்மைகளும் உலகத்துக்கு கிடைக்கின்றவைகளும் திருப்தி அடையாது. ஆனாதான் கர்த்தர் ஆவிக்குரிய அந்த கிருபைகளை கொடுத்து நம்மை பூர்ணமடைய பண்ணுவதற்குத்தான் உபத்திரவங்கள், பொறுமை, அதனால் வருகின்ற பரிபூரணம். அதற்கு நாம் கவனித்தோம் ஏற்கனவே. ஒன்று, கர்த்தருடைய அன்பு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய அன்புதான் அந்த ஆவிக்குரிய கிருபை, the spiritual grace தான் ஒருவரை பூரணப்படுத்தும் என்று கவனித்தோம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பரிசுத்தத்தை கவனித்தோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால நாம் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீக்கி நம்ம இன்னும் பூர்ணமடைய பரிசுத்தில பூர்ணமடைய கடவும் என்று வேதம் அந்த வசனம் சுட்டி காட்டும். அதாவது இரண்டாவது கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், அந்த ஆவிக்குரிய கிருபை என்னவென்றால் பரிசுத்தம். மூன்றாவதாக நாம் கவனிப்பது மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மூன்றாவது அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், ஆவிக்குரிய கிருபை, துதி, பிரைஸ். மற்ற 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி கர்த்தர் இந்த பாடுகள், பொறுமை, இந்த உபத்திரவத்துல, இந்த பூரணத்துல கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், அந்த ஆவிக்குரிய கிருபை என்னவென்றால் துதி. மற்ற 21:16 இப்படி சொல்லுகிறது. அவரை நோக்கி ஆண்டவர் இயேசு பவனியாக எருசலேமுக்குள் கொண்டு வருகிறார். வரும்போது பிள்ளைகள் எல்லாம் கூட கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அங்கே எல்லாருமே அவர் பண்றார். 15ஆம் வசனம். மற்ற 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். மூன்றாவதாக கற்றுக் கொடுக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் என்னன்னா துதித்தல், பிரைசிங் காட். அதாவது ஆண்டவர் இயேசுவே பவனியா வந்து வரும்போது மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இஸ்ரவேல் வருகிற இஸ்ரவேல் ராஜா சோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருக்கு ஓசனா என்று ஒரு உன்னதத்துக்கு ஓசனான்னு பாடுறாங்க. அப்போது அதை கேட்டுக்கொண்ட மத தலைவர்கள் அவர்கள் கோபம் அடைந்து இயேசு பார்த்து கேட்கிறாங்க, இவங்க சொல்றதை நீ கேட்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்படியான மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், நீங்களும் நானும் பொறுமையினால் பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த பூரணத்தினுடைய மூன்றாவது தன்மை துதித்தல்.
இந்த துதித்தலுக்கு ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகின்ற வசனம் சங்கீதம் 8:2. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவனுடைய பவனியிலே ஆர்ப்பரித்த ஜனங்களை பார்த்து அன்றைக்கு அவரை துதித்த குழந்தை அவரை மகிமைப்படுத்தின குழந்தைகளை குறித்து இடர் அடைந்த போது ஆண்டவர் சங்கீதம் 8:2 அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஆண்டவர் இயேசு அதை துதி என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதக்காரனை கொண்டு ஆவியார் எழுதுகிறார் அது பலன். அப்படியானால் துதி என்பது பலன். திருப்பி சொல்ல போனால் பலன் கற்றுக் கொடுக்கின்ற பலன் என்பது அது துதியில் இருக்கிறது. ஆகவே பூரணம் என்பது மூன்றாவதாக கர்த்தரை துதித்தல். கர்த்தர் கொடுக்க, அதாவது எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஒருத்தருக்கு துதிக்க கூடுமானால், துதிக்க முடியுமானால் அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான ஆவிக்குரிய கிருபை, ஸ்பிரிச்சுவல் கிரேஸ். அதைத்தான் நாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவாக நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா எல்லாவற்றிலேயும், அது நன்மைகளுக்கு மாத்திரமல்ல தீமைகளுக்கும். ஒரு பரிபூர்ணத்தின் ஒரு அற்புதமான அடையாளம் முதல்ல கவனித்தோம், அன்பு. இரண்டாவதாக பரிசுத்தம். மூன்றாவதாக துதித்தல். ஏனென்றால் அது தேவன் கொடுக்கின்ற பலன், தேவன் கொடுத்த ஸ்ட்ரென்த். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். துதித்த ஜனங்களை அவர்கள் அடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுடைய எதிரிகள் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க படித்தது இல்லையா, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்குவதற்குத்தான் கர்த்தர் குழந்தைகள் பாலகர் வாயில பலனை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இதுல மிக அற்புதமான ஒரு கருத்தை நாம் கவனிக்க முடியும். அந்த குழந்தைகள் சொல்றாங்க ஆண்டவர் இயேசு மத்திய 21:16 அந்த துதி யாருக்குன்னா குழந்தைகள். ஏன்னா அதுல மத்திய 21:16 நாம் வாசிக்கிற அந்த கருத்து, குழந்தைகளுடைய வாயினாலும் பால்களுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். அப்படின்னா குழந்தைகள் தான் துதிப்பாங்களா? பெரியவங்க துதிக்க மாட்டாங்களா? இதற்கு சங்கீதம் 8:2 வார்த்தோமே, குழந்தைகள் பாலகர் வாயினால். குழந்தைகள் என்பது முதலாவது ஒரு கருத்து எல்லா மனிதனையும் குறிக்கின்ற வார்த்தை. எல்லா மனிதனையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை தான் அந்த குழந்தை. ஏனென்றால் எந்த மனிதனும் மனிதனா பிறக்கல, குழந்தையாக பிறந்துதான் மனிதனாக மாறி இருக்கிறான். ஒரு மனிதனுடைய உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா குழந்தையாகத்தான் ஆரம்பிக்கிறான். ஆகவே தான் அந்த குழந்தை என்றால் உடனே சைல்டு மாத்திரம் அல்ல, குழந்தைகள் மாத்திரம் அல்ல, எந்த மனிதனையும் சுட்டி காட்டுவது. ஆகவே தேவன் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய கிருபை, அந்த துதி என்பது நாட் ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு உண்டு. அதே நேரத்தில் குழந்தைகளாகத்தான் உலகத்தை எல்லா மனுஷனும் வந்தான். ஆகவே அது முதலாவது குறிப்பது ஒரு குழந்தை மாத்திரம் அல்ல, டோட்டல் மேன்கைண்ட், மொத்த மனித குலத்தையும் குறிப்பது குழந்தையாக இருந்து தான் இன்னைக்கு அவங்க பெரியவங்களா மாறி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை துதிக்கும் போது வெறும் குழந்தைகள் மாத்திரம் இல்லையே, பெரியவர்களும் துதித்தாங்களே. அவர் மௌனியாக வரும்போது குழந்தைகள் மாத்திரம் எல்லாருமே துதித்தாங்களே. அவன் எல்லாரையும் தான் இயேசு சுட்டிக்காட்டு. குழந்தை என்பது எல்லா மனிதனும் குழந்தை பருவத்திலிருந்து தான் வருகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக அது நேரடியாக தாவீதை குறிக்கின்ற வார்த்தை. தாவீதை குறிக்கின்ற வார்த்தை ஒரு சிறுவனாக இருக்கும் போது அவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறார் கர்த்தர் அவனை. அன்றைக்கு
கோலியாத்தை கண்டு 40 நாள் மாலையும் காலையிலும் ஓடுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். யுத்தத்துக்கு போன யுத்த வீரர்கள் ஓடுகிறார்கள். சவுல் போன்ற பெரிய வீரனும் பதுங்கிக் கொள்ளுகின்ற நிலையில் கர்த்தர் ஒரு சிறுவனை அனுப்பி மகங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிறார். அப்படின்னா நேரடியாக குழந்தை என்பது தாவீது. தாவீது என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அர்த்தம் தானே. beloved of God அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களையும் குறிக்கிற அந்த வார்த்தை. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவை நேரடியாக குறிப்பது. ஆண்டவர் இயேசுவை அது நேரடியாக குறிக்கின்ற ஒரு அனுபவம். ஏனென்றால் நாம் தெரிவிப்போமே, ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுதே துதி உண்டாயிற்று. வழக்கமாக இஸ்ரவேல்ல ஒரு ஒரு தாய் பிரசவ நேரத்தில் இருக்கும்போது, குறிப்பாக கிராமங்கள்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது ஒரு வீட்டுல, அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த பாடகர்கள், அந்த கிராமத்தை சார்ந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் ஒன்றாக கூடி அந்த வீட்டு முன்னாடி காத்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு முன்பாக காத்திருப்பார்கள். எதுக்குன்னா குழந்தை பிறந்த உடனே கர்த்தரை துதித்து பாடுவதற்காக. பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் அமைதியாக பாடாம போயிடுவாங்களாம். ஒரு குழந்தை ஆணாக இருந்தால் அவர்கள் இசைக்கருவிகளை வாசித்து பாடி மகிமைப்படுத்துவாங்களாம். இது யூதர்களுடைய ஒரு ஒரு பாரம்பரியம், யூதர்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் ஆண்டவர் இயேசு பிறந்ததோ சத்திரத்துல, சொல்ல போனா முன்னடையில் படுத்திருக்கிறார். அங்கே இவரு சொன்ன வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆகவே அந்த ஊரில் உள்ளவங்க யாரும் அதை பாட மாட்டாங்க. சோ அந்த குழந்தையின் ஊராகிய பரலோகத்திலிருந்து வராங்க பாருங்க பாடுவதற்கு. அந்த குழந்தையின் ஊர்ல இருந்து பாடகர்கள் வந்து பரமசேனையின் திரள். நான் நினைக்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டான் பரலோகத்துல. ஏன்னா 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தூதர்களால் காணப்பட்டார் போட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 3:14 அப்படி என்றால் அவருக்கு தான் பணிவிடை செய்யறாங்க. ஆனா அவர்கள் தேவனை பார்த்திருக்க முடியாது. ஏன்? எஸ்ஐயா 6:1 வாசிக்கிறோம், 1-2 வசனங்கள்ல சேராபீன்கள் கூட தங்கள் கண்களை முகத்தை சட்டைகளால் மூடிக்கொண்டுதானே கர்த்தரை துதிக்கிறாங்க. தேவனுக்கு கிட்ட இருக்கிற அவரை துதிக்கிற அந்த தூத கணங்களுக்கு கூட கர்த்தரை பார்த்ததுல முகத்தை மறைத்து கொண்டுதான் கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்படின்னா தூதர்கள், அந்த சேராப் என்பதே ஹையர் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவங்கெல்லாம் அந்த ஹையர் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸே பார்க்கலன்னா சாதாரண தூதர்கள் அந்த மகிமையான ஒளியின் தேவனை பார்த்துக்க முடியாது. அவருக்கு தான் பணிவிடை செய்யறாங்க. இப்போ மாம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அது தேவன் மனிதனாக பிறந்திருக்கான்னு சொன்ன எல்லாமே பார்க்க ஓடி வராங்க பாருங்களேன். அப்படின்னா குழந்தைகள் வாயினால் கர்த்தர் துதியை உண்டாக்குகிறார் என்றால் அந்த குழந்தை பிறந்த போது பரலோகமே வந்து துதிக்குது பாருங்களேன். அதை விட ரொம்ப விசேஷம் என்னன்னா, தேவனை உன்னதத்தின் தூதர்களும் துதிக்கிறார்கள், உலகத்தில் உள்ள சாதாரண குழந்தைகளையும் துதிக்க வைக்கிறார் பாருங்களேன். 2 பக்கத்திலும் உள்ள பரலோகத்தின் தூதர்களும் அவரை துதிக்கிறார்கள், பூமியில் உள்ள மனிதர்களும் துதிக்கிற அளவுக்கு அந்த குழந்தை இருக்கிறது. ஆகவே இது நேரடியாக இயேசுவை குறிக்கும். 4வது, இந்த குழந்தை என்பது அப்போஸ்தலர்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அவர்கள் என்னதான் பெரியவர்களாக வளர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய அனுபவத்துல அவர்கள் குழந்தைகளாகத்தான் புறப்படுகிறார்கள். அந்த பெந்தெகோஸ்து நாள் வரும் வரைக்கும் அவர்கள் இயேசுவோடு ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் அவர்கள் இருந்தாலும் உடன் இருந்தார்கள், அவரோடு உண்டார்கள், அவரோடு ஊழியம் செய்தார்கள், அவரால் உருவாக்கப்பட்டார்கள், அவரோடு உறங்கினார்கள், அவரோடு எல்லாம் கேட்டாங்க. ஆனாலும் அந்த பெந்தெகோஸ்து நாள் வருகிற வரைக்கும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க ஆவிக்குரிய நிலையில். ஆனால் அந்த பெந்தெகோஸ்து நாள்ல தான் அந்த முயலை போல முயல் குட்டிகளாக இருந்தவங்க சிங்கத்தை போல உலகத்துக்குள் போனது அப்பதான். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்களையும் அது குறிக்கின்ற ஒரு வார்த்தை தான் பாலகர் வாகினார். அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இது அந்த ஓசன்னா பாடினார்களே குழந்தைகள், அவர்களையும் குறிக்கின்ற
அதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 21:16 அந்த கூட்டத்துல குழந்தைகளும் இருந்திருக்க கூடும். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், குழந்தைகள் பாலகர் சிறுவர் வாயினால். அப்படின்னா ஆண்டவர் இயேசுவை அன்றைக்கு துடித்த எழுத்தின்படியே குழந்தைகளையும் குறைக்கும். இன்னும் ஒன்று, பரலோக ராஜ்யத்துக்காக தங்களை குழந்தைகளாக மாற்றிக்கொண்டவர்களையும் அது குறிக்கும். மத்தேயு 18 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால். குழந்தை என்பது யாருன்னு சொன்னா அவங்க எத்தனை வயது உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு மனம் திரும்பி, ஒரு மெய்யான மனம் திரும்புவதற்குள் வந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தால். அப்படின்னா குழந்தை என்பது யாருன்னு சொன்னா மெய்யான மனம் திரும்புதலை பெற்ற ஒவ்வொருவரும் குழந்தைகள் தான். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த பேதுரு சொல்லவில்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருங்கள் சொல்றாரு. அப்படின்னா இந்த மனம் திரும்பி ஒரு குழந்தையை போல மாறி வசனத்தின் மேல், அந்த ஞானப்பாலின் மேல் ஒரு வாஞ்சை வரும்போது அவர்களும் குழந்தைகள் தான். ஆகவே இந்த துணியை கர்த்தர் எப்படி உண்டாக்குகிறார் என்பது மிக அற்புதமான ஒன்று. ஆகவே அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ்ல 3வது மிக அவசியமானது துதி. அது குழந்தைகள் அல்லது செல்வர்கள் பாலகர் வாயினால் துதியை உண்டாக்கினே. கவனித்தோம். ஒன்று, மனித குலம் முழுவதையும் குறிக்கும். 2வதாக தாவீதை குறிக்கும். 3வது ஆண்டவர் இயேசுவை குறிக்கும். 4வது அப்போஸ்தலர்களை குறிக்கும். 5வது எழுத்தின்படியே குழந்தைகளையும் குறிப்பது. 6வதாக மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறி அந்த களங்கமில்லாத வசனமாகிய அந்த பாலாகிய அந்த வசனத்து மேல் வாஞ்சி வரும்போது அவர்களும் குழந்தைகள் தான். ஆகவே எல்லாருடைய வாயிலும் கர்த்தர் அந்த துதியை உண்டு பண்ண காத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான ஒரு பரிபூர்ணத்தினுடைய 3வது நிலை அந்த துதி. இந்த துதியிலே இன்னும் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 149 சங்கீதம் 149 18ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே பரிசுத்தவான்களுடைய ஒரு மேன்மையை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 149ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ்ல ஒரு கிருபையினுடைய ஒரு அற்புதமான அனுபவம் என்னவென்றால் கர்த்தரை உயர்த்தும் துதி. இது தமிழ் மொழியாக்கம். ஆனால் அதனுடைய அந்த மூல மொழியில் பார்க்கும்போது எப்படின்னு சொன்னா கர்த்தரின் உயர்ந்த துதி. ஆங்கிலத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதி என்றாலே கர்த்தரை உயர்த்துவதுதான். ஆனால் அங்கே இருக்கிற வார்த்தை என்னவென்றால் ஹை பிரைசஸ் ஆஃப் காட், தேவனுடைய உயர்ந்த துதி. அப்படின்னா துதியும் இருக்கிறது, இன்னொன்னு இருக்குது உயர்ந்த துதி. தமிழர் போல உயர்த்தும் துதி அல்ல, ஹை பிரைசஸ், உயர்ந்த துதி. அந்த ஹை பிரைசஸ் என்றால் என்ன? இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ். வழக்கமாக நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது சுட்டி காட்டுகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம். அது சாதாரண துதி. துதி என்றால் ஏன் நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? உயர்ந்த துதி என்றால் என்ன? தானியேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், என் பிதாக்களின் தேவனே. அதாவது தானியேலுக்கு கர்த்தர் இந்த ஞானத்தை அறிவை எல்லாம் கொடுத்த போது அவர் சொல்லுகிறார், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். தானியேல் ஏன் கர்த்தரை துதித்து புகழுகிறார் என்றால் கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்துட்டார்.
கர்த்தர் அவருக்கு வல்லமையை கொடுக்கிறார். கர்த்தர் அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு கிடைக்காவிட்டால் தானியேலும் அவனுடைய 3 யூத வாலிபர்களும் மாத்திரம் அல்ல, அன்றைக்கு பாபிலோன்ல இருந்த எல்லா மந்திரவாதிகள், எல்லா குறி சொல்றவன் எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பார்கள். அப்படி என்றால் தானியேல் ஏன் கர்த்தரை துதித்து புகழுகிறார் என்றால், கர்த்தர் அவருக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்தபடியினால் அவர் கர்த்தரை துதிக்க சொல்கிறார். எனக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். இது பிரைஸ், துதி. அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 17:16. நமக்கு தெரிந்த ஒன்று, 10 தொழுநோயாளிகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். தூரத்திலிருந்து இயேசுவை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை, நீங்கள் திரும்பி போய் உங்களை சுத்தமுள்ளவனாக ஆசாரியனுக்கு காண்பீர்கள் என்று சொன்னார். வழியிலே போக அவர்கள் சுகமானார்கள். ஆனால் லூக்கா 17:16 வாசிக்கிறோம், 15 வாசிக்கிறேன். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, 16ஆம் வசனம், அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படின்னா நாம் அவர் கேட்போம், நீங்க ஏன் தானியேல் ஞானமும் வல்லமையும் கொடுத்து கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தினபடியே தெரிவித்தபடியினால் அவர் துதித்தார். இங்கே இந்த சமாரிய தொழுநோயாளி இவன் ஏன் இயேசு பாதத்தில் வந்து முகம் குப்புற விழுந்து அவர் துதிக்கிறான் என்றால், கர்த்தர் அவனுடைய வியாதியை நீக்கி இருக்கிறார். யாராலும் முடியாத ஒரு பெரிய அந்நாட்கள்ல தொழுநோயாளி என்றால் அவர்கள் மரித்தவர்களோடு எண்ணப்படுகிறவர்கள். நாகமான் இஸ்ரவேலுக்கு வரும்போது இஸ்ரவேல் ராஜா அதைத்தான் சொல்லுவான், நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் தேவனா? தேவன் ஒருவர் தான் தொழுநோயை குணமாக்க முடியும். இங்கே இந்த தொழுநோயாளியா இருந்து சுகமடைந்தவர் வந்து விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஏன் என்று கேட்டால் அவர் பெற்ற நன்மைக்காக. இது துதி. மூன்றாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பார்த்தால், அங்கே கர்த்தரை ஆவியானவர் துதிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் துதிக்கிறாங்க? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் துதிக்கிறோம். அதாவது உயிர்த்தெழுந்து போகிற பரிசுத்தவான்கள் சொல்லுது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே அப்படி சொல்றாங்க இல்லையா? அது பேர் சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரே, நம்ம அவரை துதிக்கிறோம். இது துதி. இன்னொரு நான் சுட்டி காட்டுகிறேன். ரோம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேற சுட்டி காட்டுகிறது. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். God has given us unspeakable gifts. அவர் கொடுத்திருக்க கிருபை எப்படிப்பட்டதா? சொல்லி முடியாது. அதை மனுஷனால் விவரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறாரே, எப்படி துதிக்காம இருக்க முடியும்? அப்படியானால் கர்த்தர் செய்கிற அந்த அளவற்ற நன்மைகள் ஒரு வாழ்க்கையில வரும்போது, இதற்கு நல்ல உதாரணம் 40ஆம் சங்கீதத்தில் நாம் இந்த கருத்தை, இதே போன்ற ஒரு கருத்தை அங்கே வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள்.
2 கொரிந்தியர் 9:15 வாசித்தோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத, ஆனா இங்க சொல்லுகிறார் எண்ணி முடியாது. சொல்லியும் முடியாது, எண்ணியும் முடியாது. மிக தெளிவான ஒன்று. நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சரியா? இது தேவன் செய்த நன்மைகள். அதே 40ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சுட்டி காட்டுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. 40:5 எண்ண முடியாத நன்மைகள், கர்த்தர் செய்த நம்ம நிமித்தம் செய்த அதிசயங்கள். இந்த அதிசயங்கள் அன்கவுண்டபிள், எண்ண முடியாதவைகள். ஆனால் அதே சங்கீதத்துல 12ஆம் வசனத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒன்று, கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள், எண்ண முடியாது. அதே நேரத்துல நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற அந்த தீமைகளும் எண்ண முடியாது என்றார். அப்படின்னா 2 ஈக்குவல் ஆயிடுச்ச. கர்த்தர் செய்த அற்புதமும் எண்ண முடியாது, நமக்கு ஒரு தீமையும் எண்ண முடியாதுன்னு சொன்னா நெட் ரிசல்ட் 0. இதுவரும் டாலி ஆயிடுச்சு, சரியா போச்சு. ஆனால் அந்த சங்கீதம் 40:12 அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறார், எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது. கர்த்தர் செய்த அற்புதங்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவைகள், அன்கவுண்டபிள். அடுத்தது தீமைகளும் எண்ண முடியாதவைகள் தான். ஆனா ஒன்று சொல்லிட்டாரு, அந்த தீமை எவ்வளவா, என் தலைமயிரிலும் அதிகமா இருக்குது. தலைமயிர் எண்ண முடியும், நமக்கு வருகின்ற தீமைகள் எண்ண முடியும். கர்த்தர் செய்த அதிசயங்கள் எண்ண முடியாது, நமக்கு வருகின்ற நன்மைகளை எண்ண முடியும். ஏனென்றால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலரை அனுப்பும் போது அவருக்கு சொல்லி அனுப்புகின்ற பொழுது 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மால வேணா நம்ம தலைமுடி எண்ண முடியாம இருக்கலாம், ஆனால் தேவனால் எண்ண முடியாதது அல்ல. அப்படியானால் துதிக்கிறாங்க. ஏன் துதிக்கிறோம் தெரியுங்களா? நமக்கு வருகின்ற தீமைகள் எண்ணக்கூடிய அளவுக்கு தான், தலைமையர் அளவுக்கு தான். உதாரணமாக நாம் நினைக்கிறோம் தலைமுடி எண்ண முடியுமா? வசனம் சொல்லுது எண்ணப்பட்டிருக்கிறது. பட் heaven has counted, பரலோகம் எண்ணி வச்சிருக்குது. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விடாது. ஆனால் மனிதனும் எண்ணுகிறான். ஆராய்ச்சியாளர்கள் என்றாங்க, தலைமுடிய உலகத்தில் எல்லா தலைமுடிகளையும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நம்ம தலையில் இருக்கிற மாதிரி, இது கருப்பு இல்ல, கருப்பு மாதிரி ஒன்றுதான் நம்ம தலைமுடி, நாட் பியூர் பிளாக். எலிபென்ட், யானை நிறம் போட்டு ஒரு நிறம் தான் நம்ம தலைமுடி, இது ஒரு விதம். அடுத்தது பிளாண்டி. பிளாண்டினா அந்த கோல்டன் ஹேர், அந்த பொன்னிறமான ஒரு முடி உலகத்தானே இருக்கும். 3வது ரெட் கலர்ல ஒரு முடி இருக்கும். இயல்பாகவே பறக்கும் போதே உங்களுக்கு சிவப்பு முடி தான் இருக்கும். உலகத்துள்ள முடிகள் 3 நிறம் தான். ஒன்று நம்ம சொல்ல போல பிளாக் இல்ல, பிளாக். அடுத்தது இது கோல்டன் கலர். 3வது ரெட். எண்ணினவர்கள் எண்ணும் போது எந்த முடி அதிகமா இருக்குன்னா அந்த கோல்டன் ஹேர் தான். ஏறக்குறைய ஆவரேஜா ஒரு மனிதனுடைய தலை கோல்டன் ஹேர் 1,20,000, 1,20,000 கிட்ட ஆவரேஜா. அடுத்தது நம்ம தலையில இருக்கிற தலைமுடி, இது ஏறக்குறைய 95,000 இருந்து ஒரு 1 lakh வரைக்கும்.
அந்த 2 சிவப்பு முடி இருக்குத அது 80,000. அப்படின்னா தலைமுடிய தேவன் மாத்திரம் இல்ல, ஆராய்ச்சி பண்றவங்களே என்றாங்க. இது எது நமக்கு குறிக்குதுன்னா, நமக்கு வருகிற தீமைகள் நமக்கு எண்ணிக்கை கணக்கானவர்கள் போல தெரியலாம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு, அது என் தலைமுடியில அதிகமா இருக்குது. அப்படி இட் இஸ் கவுண்டபிள், எண்ண முடிந்தவைகள். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்யற அதிசயங்கள் யாரும் எண்ண முடியாது. அதான் பாடுறாங்க, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். என்னாகும்? கவுண்ட் தம், அங்க சொல்றாங்க, கவுண்ட் தம், நேம் தம் ஒன் பை ஒன். அந்த பாடல் ஆங்கிலம் எப்படி சொன்னா, கவுண்ட் தம், நேம் தம் ஒன் பை. அது ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லி நீ எண்ணு. என்னாகும்? இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் காட் ஹஸ் டன் டு யூ. கர்த்தர் உனக்கு செய்தத நீ 1 2 3 அப்படி எண்ணி பார்த்தன்னா, ஒன்னொன்னுக்கு பேர் சொல்லி பார்த்தன்னா உனக்கு ஆச்சரியத்தை உண்டாகும். இவ்வளவா அப்படின்னா தேவன் நம்ம ஏன் கர்த்தரை துதிக்கிறோம்? கவுண்ட்லெஸ், எண்ண முடியாதியா. எனக்கு ஒரு தீமைகளை எண்ணி விடலாம், கர்த்தர் செய்த நன்மை நான் எப்படி எண்ணுவேன்? அதான் 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத. ஆங்கிலத்துக்கு தமிழுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்து இது. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன். அது ஆங்கிலம். தமிழ்ல எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். ஆங்கிலத்துல கவுண்ட் என்றால் 1 2 3 4. தமிழ்ல எண்ணி என்றால் 1 2 3 4 மாத்திரம் இல்ல, நினைத்து பார்ப்பதும், எண்ணுதல், எண்ணிக்கொள்ளுதல். அப்படின்னா ஏன் நம்மளை கர்த்தரை துதிக்கிறோம் சொன்னா, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட என் தீமைகளை விட மேலான அற்புதம் செய்யறாரு. சரியா? அதுக்கு பேர் தான் துதி. இவ்வளவு செய்திருக்கா, ஆனா நம்ம பண்ற துதிதான். 5வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏன் இன்னைக்கு நாம கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகின்ற ஒரு கருத்து. 1 தீமோத்தேயு 1:12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் துதிக்கிறோம்? கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்கள் தான், ஆனா கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவன் வேற சுட்டி காட்டுகிறது. 2 தீமோத்தேயு 2:13, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த இங்க சுட்டி காட்டுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்றால் உண்மை உள்ளவன் அல்ல, பட் God counts us as truthful. நம்ம உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் நம்ம எண்ணுகிறார். என்ன பண்றாரு? இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படின்னா ஏன் நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? 5 கருத்துக்களை சுட்டி காட்டி இருக்கிறேன். 1, தானியேல் 2:23 கவனித்தோம். கர்த்தர் தெரிவித்தபடியினால் கருகலானவைகளை, மனிதர் அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகளை, ஞானத்தையும் வல்லமையும் கற்றுக் கொடுத்து அவருக்கு தெரியப்படுத்தினபடியினால் அவர் துடித்தார். 2வதாக கவனித்தோம், கர்த்தர் ஒரு தொழுநோயாளியை குணமாக்குகிறார். அன்றைக்கு இருந்த உலகத்துல அது சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வியாதியை குணமாக்கின போது அவன் பாடத்தில் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை துதித்தான். 3வதாக ஆண்டவராகிய இயேசு மூலமாக நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கார் கர்த்தர். மரணமோ பாதாளமோ நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆகவே மரித்தவர்களும் உயிரோடு கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களும் எழுந்து போகும்போது அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மையென்றால் மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் வெற்றி எங்கே சொல்லி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஐந்தாவதாக கவனித்தோம், அவர் நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த உண்மையான ஊழியத்துக்கு, மேன்மையான ஊழியத்துக்கு நம்ம ஏற்படுத்தினாரே, அதனால துதிக்கிறோம். இது என்னன்னா துதி. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் இருக்க இதை விட மேலானது. கவனித்தோம், குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறவர், துதி உண்டு பண்ணுகிறவர். அப்படின்னு சாதாரண துதி இல்ல, பவர்ஃபுல் பிரைஸ். அடுதான் சங்கீதம் 149:8 வாசித்தோம், ஹை பிரைசஸ். இதுவரைக்கும் நம்ம கவனித்த அந்த 5 கருத்துக்களும் பிரைசஸ், பெற்ற நன்மைக்காக துதிப்பது. ஆனா ஹை பிரைசஸ் என்றால் என்ன வந்தாலும் கர்த்தரை துதிப்பது. அதுக்கு பேர் ஹை பிரைசஸ். இந்த உபத்திரவம், பொறுமை, அடுத்தது நமக்கு அந்த பரிபூர்ணம் வருது. அந்த பரிபூர்ணம் எப்படி வரும் என்றால் இந்த ஹை பிரைசஸ், இந்த உயர்ந்த துதியினால். உயர்ந்த துதிக்கு ஒரு உதாரணத்தை நாம் அறிந்தது, அதை சுட்டி காட்டுகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்கே நாம் ஒரு ஹை பிரைஸ பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் a high price. இது கர்த்தர் கொடுத்த போது துதித்திருந்தால் அது துதி. கொடுத்ததை கர்த்தர் எடுக்கிறார் தெரியுங்களா? ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கும் போது சந்தோஷமா வாங்கி இருக்குது, கொடுத்ததை திருப்பி கையில் இருந்து பறித்தால், கர்த்தர் கொடுத்த போது துடித்தால் அது துதி. கொடுத்தாரு சொல்கிறார், நிர்வாணியா தான் தாயின் கருவிலிருந்து வந்த, ஒண்ணு கொண்டு வரலையே, போகும்போது ஒண்ணு கொண்டு போகாம வெறுமையா தானே போக போறேன். நடுவே கொடுத்தவர் கர்த்தர். எல்லாரும் துதிப்பாங்க. எடுத்தால் that is the high price. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த பரிபூர்ணத்தின் 3வது நிலையாக கொடுக்கிறார். எந்த நிலையிலும், அதான் நம்ம கவனித்த 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் யோபுவை போல துதிக்க முடியுமானால் இதுதான் அந்த பாடுகள், அதனால் வருகின்ற பொறுமை, அதனால் வருகின்ற பரிபூரணம். இதுதான் குறைவற்றது, இதுதான் பூரணமானது, இதுதான் நிறைவானது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ்ல 3வது என்ன? துதித்தல். கொடுத்தால் துதி, எடுத்தால் உயர்ந்த துதி. கொடுத்தால் பிரைஸ், கொடுத்ததை பறித்தால் ஹை பிரைசஸ். இதுதான் உண்மையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும், மகிழ்ச்சி அடைய வைக்கும். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 68:19. 68ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றைக்கோ ஒரு நாள் ஓய்வு நாள்ல கர்த்தரை ஆராதிக்கும் போது அல்ல, எந்நாளும், எவ்ரிடே, ஆல் த டேஸ். நன்மைகள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும், ஆல் டேஸ், சகல நாட்களிலும். அப்படின்னா தேவன் எதுக்கு ஒரு சில நம்ம விட்டு அகன்று போகிறவர் அல்ல. ஆல் டேஸ் he will with us, he will be with us. அடுத்து அங்கு சுட்டி காட்டுகிறார், எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எவ்வளவு அற்புதமான துதி பாருங்களேன். எந்நாளும் கர்த்தர் என்ன? தேவன் நம்மேல் பாரத்தை சுமத்துகிற அந்த நாளையும் சேர்த்துத்தான். எந்நாளும்
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், அப்படின்னா தேவன் நம்ம ஒரு பாரத்தை வைத்து சுமத்தி அந்த பாரத்துகள் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த அழுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படின்னா பாரத்தினால் அழுத்தப்படும் போதும் ஒருவரால் கர்த்தரை எல்லா நாட்களிலும் துதிக்க முடியுமானால், வியாதி நாட்கள், பலவீனத்த நாட்கள், தேவையின் நாட்கள், எதிர்ப்புகளின் நாட்கள், கைவிடப்பட்ட நாட்கள், நிந்திக்கப்பட்ட நாட்கள், அவமானப்பட்ட நாட்கள், எந்த நாளா இருக்கட்டும், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பாரம் சுமத்தப்பட்டால் ஐ எம் கிரஷிங் அண்டர் a weight. ஒரு பெரிய சுமை கீழே நான் நசுங்கிக் கொண்டிருந்தாலும் என்ன பண்றா, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாரம் சுமத்துகிறவரே பாரத்தை நீக்குவார். தமிழ்ல அப்படி இருக்குது, ஆங்கிலத்துல அப்படி இல்லை. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, எவ்ரிடே God is burdening us with blessing. கர்த்தர் கொடுக்கிற அந்த பாரம் இருக்குது, தமிழ்ல பாரம், அங்க பாத்தீங்கன்னா God loads us with blessing இருக்க ஒரு மொழியா கர்த்தர். சங்கீதம் 68:19 God loads us with blessing. நம்ம மேல வைக்கிற பாரமே ஆசீர்வாதம் தான். சொல்ல என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது என்ன பாரம் வந்தாலும் அது என்ன, இட் இஸ் a blessing from God. இதுக்கு பேர் தான் ஹை பிரைஸ். இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணி, பலன் உண்டாக பண்ணினா, திஸ் இஸ் a strength. மூணாவது சுட்டி காட்டுகிறேன், இது இன்னும் அவசியமானது. மத்தேயு 5:44 மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மூணாவது என்ன, கர்த்தர் இங்கே ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஜெபமே துதியில் தான் ஆரம்பிக்கும். ஜெபமே துதியில் தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபம் என்பது துதியில் தான் ஆரம்பிக்கும். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6 பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, மத்தேயு 6:9 பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, பரிசுத்தம் எனப்படுவதாக. அப்படின்னா பிரைசிங் காட். ஜெபமே துதியெல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். முடியும் போது பார்த்தால் வேற சுட்டி காட்டுகிறது 13 மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்படியானால் ஜெபம் ஜெபியுங்கள். யாரு உங்களை துன்பப்படுத்துங்களா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்கள். ஜெபம் முடியும் போது என்ன, துதியுங்கள். அப்படி என்றால் துன்பப்படுத்துவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். எதிரி இருக்கிறான், சத்துரு இருக்கிறான், அடுத்து அவன் என்ன சபிக்காத, அவன் உன்னை சபிக்கிறான், சத்துரு சபிக்கிறான், நீ அவனை ஆசீர்வதி. உன்னை நிந்திக்கிறான், உன்னை துன்பப்படுத்துறான், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. இந்த சூழ்நிலையில் நிந்திக்கப்படும் போது, அவமானப்படுத்தும் போது, நம்ம சபிக்கப்படும் போது துதிப்பது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறது ரொம்ப ஈஸி. வாழ்க்கையில கை கொள்ளுவது மிக மிக கடினம். அடுத்த கதை சுட்டி காட்டுகிறார், திஸ் இஸ் த ஹை பிரைஸ். இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ். இதுதான். 4வதாக உன்னை சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 4 அதிகாரம்
20:21 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20:21 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆபிரகாமை குறித்து இங்க வாசிக்கிறோம். அவர் சரீரம் செத்து போனவரா இருக்கிறார், பலவீனம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. வேறு சொல்றது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற முழு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. தேவன் என்ன பண்றாரு? மேக்னிஃபையிங் காட். மேக்னிஃபிகேஷன் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் பிரைசிங். கர்த்தரை மகிமைப்படுத்துதல். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்படி என்றால் சரீரம் செத்து போகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாங்க. என்ன நினைக்கிறான்னு சொன்னா, அந்த இம்பாசிபிலிட்டி அவருக்கு தெரியும். அந்த இம்பாசிபிலிட்டி டைம்ல அவர் எதிர்பார்க்கிறார், God has promised. கர்த்தர் நிச்சயமா இதை நிறைவேற்றுவார். என்ன பண்றாருன்னா, அதை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்படின்னா இது ஹை பிரைஸ். என்ன தெரியுங்களா? நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உடல், நம்முடைய அனுபவம், நாம் பார்க்கின்றவைகள் எல்லாமே என்ன சொல்லுது? இது சாத்தியம் இல்லை, இது கூடாதது. ஆனால் அந்த துதிக்கிற ஹை பிரைஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதை பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை பார்ப்பாங்க. ஆபிரகாம் தன்னை பார்க்கவில்லை, கர்ப்பம் செத்து போன தன் மனைவியை பார்க்கல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறார். மேக்னிஃபையிங் காட். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்படின்னா மிக அவசியமானது இந்த துடிதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், அந்த பூரணம். ஐந்தாவதாக கடைசி ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க வேணும் சுட்டி காட்டுகிறது. அவங்க 22ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்களின் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன நிலைமையில் இருக்காங்க? கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள். அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடலெல்லாம் காயங்கள், ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, கால்பலங்கள் தொழுவதற்கு விடுதலை இல்லை, கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இதுதான் உண்மையான ஹை பிரைஸ் தான். இதுதான் உண்மையாக கர்த்தருடைய உயர்ந்த துதி. அப்படின்னா குழந்தைகள் பாலகர் வாயினால் கர்த்தர் துதியை உண்டு பண்ணினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பலன் உண்டு பண்ணினார். இந்த பலன் எங்க இருக்குது? இந்த பரிபூர்ணம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, நாட் இன் பிரைஸ், ஹை பிரைசஸ். துதியில் அல்ல, உயர்ந்த துதியில். அதாவது கர்த்தர் நன்மை செய்தால் நிறைய பேர் துதிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுருவோம். உண்மையான தேவன் மேல் அன்புள்ளவர்கள், உண்மையை கர்த்தர் நேசிக்கிறவங்க, கர்த்தர் நன்மை செய்தால் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? So we will praise God. இது பரிபூரணம் அல்ல, பெற்ற நன்மைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பாதத்துல பரிமள தைலத்தை பூசுகிறார்கள். மார்த்தாள் மரியாள், அந்த மரியாள் பூசுறாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவங்க பாதத்தை பரிமள தைலம் பூசுறாங்க. ஏன் சகோதரர் நீங்க பூசுறீங்கன்னு கேட்டா,
மரித்து போன என் சகோதரன் 4 நாள் கலர் இருந்து நாரி போனவர் என்று நாங்கள் நினைத்த லாசருவை வெளியே கொண்டு வந்துட்டார. அவுட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. சோ இது ஒரு துதிதான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தா, அந்த ஊரிலே ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டுல விருந்து கொள்கிறார். அந்த வீட்டுக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண், பாவியான ஒரு பெண் வந்து அவருக்கு பின்னாக நின்று அழுது, அவர் பாதங்களை கண்ணீரால் கழுவி தன் தலைமையினால் துடைத்து பரிமள தைலம் பூசுறாங்க. ஏமா பூசுறீங்க? நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், இந்த தேவன் எனக்கு அதை மன்னிக்க வேண்டும். பின்னாடி இயேசு சொல்வார், இவள் செய்த திரளான பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதே. அப்படின்னா ஏன் பூசுறீங்க? அதுவா, நான் பெரிய பாவியா இருந்த அந்த ஊர்ல ஆண்டவர் இயேசு என் பாவங்களை அது எதையும் எண்ணாமல் என்ன மன்னித்தார. அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. மார்த்தாள் செய்யறது கிராட்டிடியூட். ஆனா மத்திய மார்க்ல பாத்தீங்கன்னா, பெத்தானியால ஒரு பெண் எதுக்கு பரிமள தைலம் இயேசு தலையில ஊத்துனாங்கன்னு தெரியல, காரணமே சொல்லல. இயேசு அவங்களுக்கு என்னென்ன செய்தார்னு வேணும் சுட்டி காட்டல. ஆனால் அவங்க வந்து விருந்துண்ட இயேசுக்கு தலையில அந்த விலையது உத்தம நல தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறாங்களே. ஏமா ஊத்துற? காரணம் இல்ல. இயேசு சொல்லுகிறாள், இவன் எடுக்க வச்சிருந்தான்னா, நான் செத்த பிறகு என் உடம்புல பூசுவதற்கு அதுக்கு முன்னடையாளமாக இதை ஊத்திட்டான். அப்படி என்றால் துதியும் இருக்குது, உயர்ந்த துதியும் இருக்குது. இந்த உபத்திரவம், அது அவருக்கு இந்த பாடுகள், வேதனைகள், இவைகள் நமக்கு பொறுமையை கொடுக்கின்றது. இந்த பொறுமை நம்மை பூர்ணமடைய செய்கிறது. அந்த பூர்ணம் என்ன செய்யும்? நம்மை குறையற்றவர்களாக, பூரணம் உள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறது. எப்படி பண்ணுகிறார்? 3வது ஒன்று நாம் முதல்ல கவனித்தோம், தேவனுடைய அன்பு. அதுதான் அந்த பெர்ஃபெக்ட் கிரேஸ். கொலோசியர் 3:14 வாசித்தோம். 2வதாக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் 2 கொரிந்தியர் 7:1 வாசித்தோம், பூரண பரிசுத்தம். 3வதாக தேவன் நமக்கு கொடுப்பது மத்தேயு 21:16 துதி. நிச்சயமானா பலன், கர்த்தர் கொடுக்கின்ற அந்த பலம். இதுல அந்த துதி, ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் 2ஆக இருக்குது. எது கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற, நம்மை பூரணப்படுத்துகிற துதி என்றால் ஹை பிரைசஸ். சங்கீதம் 149:8 கவனித்தோம், உயர்ந்த துதி. நன்மை பெற்றவர்கள் துதித்தார்கள் பார்த்தோம். ஆனால் தீமை வரும்போது, அப்போது கர்த்தரை முழுமனதோடு துதிக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு கொண்டு போவதற்குத்தான் கர்த்தர் உபத்திரவங்கள், பொறுமை, அடுத்தது பரிபூரணம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, அன்பின் தேவனே, இந்த வேளைக்கு நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய அந்த முடிச்சு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவரை கொண்டு இவ்வளவு அற்புதமான வேத வசனங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்த உங்க தயவுக்காய் நன்றி. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காண்கிற உபத்திரவங்கள் இனி நாங்கள் சந்திக்க போகின்ற அந்த மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயாய் நாங்கள் அதை ருசித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தீங்களே, அடக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபத்திரவங்கள் எனக்கும் எங்களுக்கும் பொறுமை உண்டாக்கட்டும். தகப்பனே, இந்த பொறுமை எங்களை பூர்ணமுள்ளவர்களாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Amen. God bless you all. God bless you all. Thank you.